السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக தபாரக்கல்லதி ஜுஸுவினுடைய இறுதி சூறாவை நாம் இன்று மனனம் செய்து தபாரக்கல்லதி ஜுஸுவை முழுமையாக நிறைவுபடுத்த அமர்ந்திருக்கின்றோம். இதுவரையிலும் நாம் மனனம் செய்த அனைத்து இறை வசனங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நினைவிலும் சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காது அழியாது பாதுகாத்து அருள் புரிவானாக. இனி மனனம் செய்ய இருக்கின்ற இறை வசனங்களை நமது நாவிற்கும் மனதிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக்கி தந்தொருள் புரிவானாக. ஏறத்தாழ முந்திய பகுதிகளில் 4.5 ஜுஸுக்களை நிறைவு செய்து, பிந்திய பகுதியில் 2 ஜுஸுக்களை நிறைவு செய்து, ஆக மொத்தம் 6.5 ஜுஸுக்களை குறுகிய ஒரு 165 நாட்களில் நாம் மனனம் செய்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்யக்கூடிய அந்த முயற்சியை தொடர்ந்து நாம் மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றோம். அதற்கான வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் ரமலானை ஒட்டி வரக்கூடிய நாட்களில் 40 நாளில் அறவே குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கூட குர்ஆனை மிக இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பை நாம் தொடங்க இருக்கின்றோம். அது ஒரு சிறப்பு வகுப்பாக 40 தினங்கள் மட்டுமே நடைபெறும். அந்த வகுப்பில் இணைய விரும்பக்கூடியவர்கள் கீழே தெரிகின்ற அலைபேசி எண்ணை அழைத்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகுப்பு முழுக்க குர்ஆன் ஓத தெரியாத சிறுவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரைமுறைகள் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். ஆனால் 20 நபர்கள் மட்டுமே இணைவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இணைய விரும்புபவர்கள் உடனடியாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நமது குர்ஆன் வகுப்பிலும் ஆலிமா வகுப்பிலும் தொடர்ந்து பயிலக்கூடிய மாணவர்கள் ரமலானுடைய மாதத்தில் விடுமுறை இல்லை என்பதை கவனத்திலே கொண்டு உங்களுடைய பாடம் கொடுக்கக்கூடிய நேரங்களை நீங்கள் அதிகாலை பொழுதிலே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா மகரிபில் பாடம் கொடுக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இருக்கிறீர்கள், இஷாவினுடைய நேரத்திலே பாடம் கொடுக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இருக்கிறீர்கள், லுஹருக்கு பிறகு அசருக்கு பிறகு என்று உங்களுடைய நேரங்களுக்கு தோதுவாக உங்களுடைய பாடங்களை ஒரு 5 மாத காலமாக தாங்கள் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ரமலானுடைய மாதத்தில் மட்டும் சுபுகு தொழுதலிலிருந்து காலை 9 மணி வரையிலும் உங்களுடைய பாடங்களை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். அதற்கு பிறகு அசரிலிருந்து மகரிப் வரையும் உங்களுடைய பாடங்களை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த இடைப்பட்ட நேரங்கள் என்பது நாங்கள் நல்ல அமல் செய்வதற்கும் எங்களுடைய அமல்களை மென்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அது தோதுவான நேரமாக இருக்கும் என்பதனால் இந்த காலை நேரத்தை உங்களுடைய பாட நேரமாக இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றோம். அதில் உங்களுக்கு தோதுவான ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய சூரா என்பது சூரத்துல் முர்சலாத் என்று சொல்லக்கூடிய சூரா. இந்த சூரா மக்காவில் அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது. இந்த சூறாவில் 50 வசனங்கள் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு வசனங்களும் மிக சிறிய வசனமாகவே மனனம் செய்வதற்கும் படிப்பதற்கும் மிக இலகுவான வசனங்களாகவே இந்த 50 வசனங்களும் இருப்பதினால் இந்த வசனங்களை ஒரு முறை மட்டுமே நாம் ஓதுகின்றோம். பொதுவாகவே ஒவ்வொரு வசனத்தையும் 3 முறை 4 முறை நாம் ஓதுவது வழமை. ஆனால் இது சிறிய வசனங்களாக இருக்கிறது என்று ஒரு காரணம் இருந்தாலும்
நீங்கள் எல்லோரும் ஒரு அளவிற்கு குர்ஆனை பார்த்து சரளமாக ஓத பயின்று கொண்டீர்கள் என்பதற்காகவும் இந்த ஒரு சூறாவை மட்டுமே வசனத்தை ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதி காமிக்கின்றோம். அதற்கு பிறகு வரக்கூடிய சூறாக்களை வழமை போல் 3 முறையோ 4 முறையோ நாம் இன்ஷா அல்லாஹ் ஓதி காமிப்போம். பழைய மாணவர்கள் உங்களுடைய பழைய பாடங்களை தரவுபடுத்திக் கொள்ளுங்கள், பழைய பாடங்களை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். என பழைய பாடத்தை ரொம்ப கவனக்குறைவாக நீங்கள் கொடுப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்பதை அவ்வப்போது இன்ஷா அல்லாஹ் நாம் பதிவு செய்தே கொண்டிருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. قل ربي زدني علما. قل ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الرحمن الرحيم. والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا. إنما توعدون لواقع. فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت. ليوم الفصل. وما أدراك ما يوم الفصل. ويل يومئذ للمكذبين. ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين. كذلك نفعل بالمجرمين. ويل يومئذ للمكذبين. ألم نخلقكم من ماء مهين فنجعلناه في قرار مكين إلى قدر معلوم. فقدرنا فنعم القادرون. ويل يومئذ للمكذبين. ألم نجعل الأرض كفاتا
أحياء وأمواتا وجعلنا فيها رواسي شامخات وأسقيناكم ماء فراتا ويل يومئذ للمكذبين انطلقوا إلى ما كنتم به تكذبون انطلقوا إلى ظل ذي ثلاث شعب لا ظليل ولا يغني من اللهب إنها ترمي بشرر كالقصر كأنه جمالة صفر كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون ويل يومئذ للمكذبين هذا يوم الفصل جمعناكم والأولين فإن كان لكم كيد فكيدون ويل يومئذ للمكذبين إن للمتقين في ظلال وعيون وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إنا كذلك نجزي المحسنين ويل يومئذ للمكذبين كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون ويل يومئذ للمكذبين وإذا قيل لهم اركعوا لا يركعون ويل يومئذ للمكذبين فبأي حديث بعده يؤمنون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين
والحمد لله رب العالمين.